ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் வந்து ட்ரைனிங் மேட்ச் விளாடுவோம். இது வந்து என்னோடய ரியல் ஐடி. இது வந்து நான் கஷ்டப்பட்டு வாங்கினதுன்னு கிடையாது. கஷ்டப்பட்டு விளாண்டு மந்த்லி போட்டு வேணால் பார்த்துக்கிறோங்க. இப்போ கூட மந்த்லி ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு ஓவர் சவுண்டாக இருக்குங்க, இருங்க வரேன். இப்போ கரெக்டாகிடுச்சு. இதில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கீழே மந்த்லி இன்னும் ஆக்டிவேட்டில் தான் இருக்கேன். ஓகே, இப்போ இது காட்டுறதுக்குலாம் தேவையில்லை. எஃபெக்ட் ஃபுல்லாக குறைச்சிடலாம். ஸோ என்னங்க இது கடுப்பாக வருது. இப்போ ட்ரைனிங் கிரவுண்டு போகலாம். என்கிட்ட எதுவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. 3 வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து லெவல் 2 செகண்டு லெவல் 2 வளர்றேங்க, என்ன சொல்கிறேன்னு தெரியாமல். ஸ்கேர்ஸு இது ஒரு அப்படியே M10 இது ஒரு ஆனால் இது ரெண்டுத்துக்குமே இதுக்கு 3 சிப்பு போடணும், இதுக்கு 3 சிப்பு போடணும். நான் இந்த ஸ்கேர்ஸுக்கு பதிலாக எக்ஸாமேட் எடுத்தேன்னா இதுக்கு சிப்பு தேவையில்லை, இதுக்கு மட்டும் 3 சிப்பு போடணும். இப்போ நான் எக்ஸாமேட் எடுத்துக்கிறேன். நான் அது ரெண்டுமே சூப்பராக தான் அடிக்கும். இதுக்கு வந்து சிப்பு போட்டுருந்தேன், இதுக்கு இது சைலன்சர் போட்டிருக்கேன். வேறு லெவலில் அடிக்குதா? இங்கே கொஞ்சம் நெட்டி கிடைக்க மாட்டேங்குது. போகலாமா? என்னங்க இது ஏமிங் கரெக்டாக வேறு போக மாட்டேங்குது. ட்ரிபிள் லைன் வேறு போட்டாங்க. ஏங்க ட்ரிபிள் லைனை போட்டு தொலைஞ்சிட்டாங்க. இவன் என்னதான் பண்ணுவேன்? இப்போ இடம் மாறி தான் ஆகணும். இடம் மாறுறேன். இப்போ 1 நிமிஷம் இடம் மட்டும் மாறிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குங்க. அடியை மட்டும் பாரு. இருபது கிலோ அடித்தாதான் வெளியவே போவேன். இன்னைக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்டில் வந்து உள்ளே இறங்கிட்டேன். ரெண்டு கிலோ 8 கால கருமத்தை வேற போட்டு தந்துடுறாங்க. இந்த 8 கால் மட்டும் ஃப்ரீ ஃபயர் பேன் நினைச்சுன்னு என்னடா இது? நான் வந்து M10ல அடிக்கலான்னு பார்த்தா இந்த கன்னில் வந்து அடி வேணும். M10ல எப்படிங்க அடிக்கிறேன்? சாரி, ஹெட்ஷாட் அடிக்கிறேன். எக்ஸாமேட்டில் கூட பிச்சு விட்டுருங்க. எப்படா அடிக்கிறேன்? அந்த ஐடி அடிக்கிறேன் போட்டு. இப்போவே சொல்லிடுறேன், எனக்கு பேட் கமெண்ட்ஸ்னால் வந்துடக்கூடாது.
என்ன கடுப்பாக வருது சரி. என்ன கண்ணு வச்சு அடிக்கிறான் அந்த அடி அடிக்கிறான் போட்டு மண்டங்களையா. நானும் என்னதான் பண்ணுவேன். நானும் ஒரு பாட்டு இல்லை, நானும் ஒரு பிளேயர் தான். நான் என்ன ஒரு பிளேயரை மதிக்கணும். நான் என்ன பண்ண சொல்கிறீங்க. ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா அந்த 1 நிமிஷத்துக்கு மேலே எடுக்க விட மாட்டேங்கிறேன். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எடுக்கவே முடியல. யோசிக்கல ஜிகேச்சு. அவ்வளோதான். யாராவது உள்ளே போயிடுறாங்க. அவளை எங்கிருந்து அடிக்கிறாங்க. யாரா நீங்கள்? டே நான் M10 வந்துட்டா படிக்க முடியாது. கன்ஃபார்மாக அடித்தேன்னா ஒரே செகண்டில் தான் யாரும் அந்த டெசர்ட் ஈகிளில் பிக்கிறானுங்க. மண்டை ஓடு வெளியே. நீ தானடா அந்த அடி அடிக்கிறான். ஓடு வெளியே. நீ ஒரு ஆள் 5-10 ஆள் போட்டுருவான். இப்போவே சொல்லிடுறேன், இது யாரோட ஐடியும் இல்லை, யார்கிட்டருந்து வாங்கவும் இல்லை. இது என்னோட ஐடி. நான் கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ணது. என்ன இது அடித்து படுத்தி விட்டுருச்சு. போடா லூசு பேர வெளியே போட அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பாய். அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். பாய்.